தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இன்று நாம் புனித வாரத்தின் பெரிய வியாழனில் இருக்கின்றோம். ஆண்டவரின் இறுதி ராவுணவு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு 4 முக்கிய அம்சங்களை தருகின்றது, சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. என்னவென்றால், முதலாவதாக இயேசு கிறிஸ்து இன்று நற்கருணையை ஏற்படுத்தினார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு அப்பமாகவும் அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் தந்து இதை அனைவரும் நினைவு கூறுங்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக, ஒவ்வொரு சீடருடைய காலடிகளை கழுவி நீங்கள் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ள வாழ வேண்டும் என்ற செய்தியையும் நமக்கு இன்றைய விழா நமக்கு தருகின்றது. அடுத்தபடியாக, சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை, அதாவது குருத்துவத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு இன்றைய விழா நமக்கு தருகின்றது. அடுத்தபடியாக, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். இறைவன் அன்பாயிருக்கின்றார், அதுபோல நாமும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அன்பு கட்டளையை இன்று நமக்கு தருகின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, இந்த 4 செய்திகளை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்முடைய அன்பு தந்தையாகவும் நல்ல சீடனாகவும் நல்ல குருவாகவும் ஏற்று வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடு கூட இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையில் இருந்தபோது அவர்களுடைய இறைவன் பல அற்புதங்களும் அடையாளங்களின் மூலமாக அவருக்கு விடுதலை வாழ்வை தந்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றது. ஏனென்றால், நாமும் இந்த பாவத்தின் மூலமாக அடிமைகளாக இருக்கின்றோம். இறைவன் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்க வல்லவர், அவர் நம்மை மீட்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த முதல் வாசகத்தை நாம் பக்தியோடு வாசிப்போம். இந்த 2ஆம் வாசகமானது பவுலடிகளார் கொரிந்தியருக்கு முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இறைவன் நம்மை எந்த அளவு அன்பு செய்கின்றார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை நமக்கு இந்த பலியாக கொடுக்கும் அளவிற்கு அன்பு செய்து நம்மை காத்து வருகின்றார். ஆகவே அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் வாழ நாம் அவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடும், ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 1 15 முடிய உள்ள வசனத்தில், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருடைய காலடிகளை கழுவி தாழ்ச்சியை நீங்கள் ஆடையாக அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு தருகின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, சகோதரிகளே, இந்த பெரிய வியாழன், புனித வியாழனில் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். நிகழ்வுகளில் பங்கு கொண்டு நாம் இறை ஆசிரியம் அன்பையும் பெற்று சென்று அந்த அன்பையும் இறை ஆசிரியம் நம்முடைய சகோதரிகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை இன்றைய விழா நமக்கு கூறுகின்றது. ஆகவே இந்த நாளில் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.